அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து ஒரு ப்ராப்ளம் இது. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரில் வந்து 2 ஐடியா இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்மேட் கொடுத்துட்டா அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம், போலார் ஃபார்ம் கொடுத்துட்டா அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றது 2 மெத்தட் இருக்கு. ஓகே, ஸோ 2மே ஃபார்மா தான் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை வந்து இப்போ நான் கார்ட்டீசியன் மெத்தடில் நான் இப்போ சால்வ் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராப்ளமும் கொடுக்குறேன், அதையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்கள் ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா என்னுடைய எம்சிக்யூ புக்லெட்டு. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி ஃபுல்லாக ஹெவி ஃபோன் கால் நான் ரிசீவ் பண்ணதில் எல்லாரும் மேக்ஸிமம் கேட்டது என்னென்னா, சார் நம்ம இப்போ நான் வந்து 10 இயர் கேப் இருக்குது, 13 இயர்ஸ் கேப் இருக்குது, எனக்கு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண தெரியல, எப்படி வந்து இந்த ப்ரிப்பரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுங்க, டெய்லி எங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன அப்டேட் பண்ணுங்க எங்களுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு 4 ஃபேக்ட் இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களால் படிக்க முடியாது அப்படின்ற தாட்டை விட்டுருங்க. ஸோ நீங்கள் 13 இயர்ஸ் கேப் எடுத்துக்கிட்டாலும் யூஜி சிலபஸ்ன்றது ரொம்ப பேசிக்காக இருக்கிற கான்செப்ட் நல்லா டெப்த்தாக படித்து வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் அதுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸாம் நாளைக்கோ நாளானிக்கோ கிடையாது. அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. இப்போது இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, டெட் ரிசல்ட் விட்ட பிறகு அதுக்கப்புறம் டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும், யூஜி டிஆர்பி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அது அடுத்த கிழமையில் எழுதுகிற மாதிரி கூட இருக்கும். மேபி இந்த மார்ச் பிப்ரவரி அப்படி இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங் ட்ராவல் தள்ளி போய் ஒரு செப்டம்பர் அப்படி எழுதுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. பட் நமக்கு டைம் இருக்குது ஹெவியாக. அதுக்குன்னு உங்களுக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாம் வரவே வராது அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ நிறைய வேக்கன்ட் இருக்குது. அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, சரி. இப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல உங்கள்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிங்க. ஸ்டடி மெட்டீரியல் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருந்தால், என்னுடைய மெட்டீரியல் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, உங்கள்கிட்ட எந்த மெட்டீரியல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. உங்கள்கிட்ட ஆனால் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கணும், 10 யூனிட்ஸ்க்கு இருக்கணும். ஓகே, 10 யூனிட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் இருக்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு ப்ராப்பர் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கணும். டெஸ்ட் பேட்ச் ரொம்ப முக்கியம். ஸோ வீக்லி அட்லீஸ்ட் 3 டெஸ்ட்னாச்சும் நீங்கள் போடணும். இது வந்து அட்லீஸ்ட் சொல்கிறேன், நல்லா கவனிச்சிக்கணும். ஸோ அட்லீஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எக்ஸாம் கிட்ட டெய்லி டெஸ்ட் போடுவேன். ஸோ என்னோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட். ஓகே, மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ புக்லெட்டு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட ஒன்று போட்டிருக்கேன். எம்சிக்யூஸ் வந்து டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் இருக்கும். ஸோ எவ்வளோ எம்சிக்யூஸ் கொடுத்துருப்பேன் அப்படின்னா 2500 ப்ராப்ளம் கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸுமே இருக்கும். ஓகே, அப்புறம் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ், டெய்லி அப்டேட்டட் வீடியோஸ். ஓகே, அப்டேட்டட் வீடியோஸ். ஸோ வீடியோஸ் வந்து நீங்கள் டெஃபினட்டாக பார்த்தாகணும். டெய்லி என்ன கண்டென்ட் போட்டாலும் 10 நோட் வச்சுக்கோங்க. 10 கண்டென்ட் கிரியேட்டான வீடியோஸ் கொடுத்துட்டு வருவோம். ஸோ 10 நோட்டுமே இன்னைக்கு ரியல் போட்டோமா, வீடியோ சொல்லும் போது இது ரியல் அனாலிசிஸ்னு கேட்ட ப்ராப்ளம் சொல்லுவேன். அடுத்து காம்ப்ளெக்ஸ், அதே போல் 10 யூனிட்ஸ்க்கு நோட் போட்டு வீடியோஸை கவனிக்கணும். ஒன்று, அடுத்த டெஸ்ட்டுக்கான சிலபஸை கொடுத்துருவேன், அந்த போர்ஷனை படித்து முடிச்சு வச்சிடணும். உங்களால் படிக்க முடியுதோ இல்லையோ, ஆனால் அதை புரட்டினாச்சும் பார்த்துடணும். ஸோ நீங்கள் ஒரு டைம் பார்ப்பீங்க, படிக்க முடியாமல் தோணும். செகண்ட் டைம் பார்ப்பீங்க, என்னுடைய கீ செக் பண்ணுவீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா டெஸ்ட்டுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் அப்படின்னும் போது கீ மிஸ் ஆகாது. ஓகே, உங்களால் அதை ஒர்க் அவுட் பண்ணுற பேட்டர்னில் தான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் போதும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்னுடைய வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும், முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு காம்போ ப்ரைஸில் நான் வந்து கம்ப்ளீட் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ இது எப்படி புக் பண்ணணும், உங்கள் அட்ரஸ்க்கு நான் என்ன பண்ணுவோம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பிரிண்டட் எடுத்து ஒரு 18 கேஜி பார்சல். அது ஆக்சுவலாக 18 கேஜி பார்சல், பெரிய பார்சலில் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. 10 யூனிட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல், ப்ராக்டிஸ் கொஷின் இருக்கும், எம்சிக்யூ புக்லெட் இருக்கும். ஓகே, கம்ப்ளீட்டாக கொடுத்துருவேன். அப்புறம் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் கவனிக்கணும். இது தாங்க பேட்டர்னு. ஸோ இதை நீங்கள் வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க, இப்போவே இனிஷியேட் பண்ணிவிடுங்க. ஸோ விஷயத்தை நீங்கள் இனிஷியேட் பண்ணும்போது தான் அதில் வந்து உங்களுக்கு உள்ளார்ந்து படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வரும். ஏன்னா நம்ம இவ்வளோ பே பண்ணியிருக்கோம், படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் படிக்க ஆரம்பிப்பீங்க. ரெண்டாவது, போஸ்டிங் வாங்கணும். ஸோ பேமெண்ட் அப்பாற்பட்ட விஷயம். நீங்கள் படிக்கிறது ஒர்த்தாக இருக்கா, நம்ம போஸ்டிங் வாங்குற அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோமா அப்படின்னு உங்களே நீங்கள் செல்ஃப் டெஸ்ட் பண்ணுவீங்க ஒவ்வொரு நாளும். இப்போது இன்னைக்கு டே 1 அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடா இதுக்காடா நம்ம பயந்தோம் அப்படின்னு ஃபீல் வரும். ஸோ அந்த டேஸ்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே, ஆல்ரெடி பிஜி கேண்டிடேட்லாம் நிறைய பேர், சார் எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, ஒரு ஹோப்லெஸ்ஸாக இருக்கேன் சார், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு என்னுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணவங்களாம் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க,
சார் நான் உங்களால தான் படிக்க ஆரம்பித்தேன், எனக்கு ஜஸ்ட்டில் தான் மிஸ் ஆயிடுச்சு சிவி, எனக்கு தயவு செய்து கைட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு என்னை ரொட்டீனாக கன்டினியூ பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் டெக்ஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பழையபடி டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ அந்த டெஸ்ட் கொஷனில் நீங்கள் அந்த டெஸ்ட் பேட்ச் சீரீஸில் நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்களுக்கு அமௌண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்குது. என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இதுதாங்க யூஜிடிஆர்பி படிக்கிறவங்களுக்கான ஒரு பெஸ்ட் அப்டேட்டு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக என்னால் இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை 150க்கு 145 என்னால் ஸ்கோர் பண்ண வைக்க முடியும், உறுதியாக சொல்லுவேன். இந்த மார்க் எங்கே தெரியுமா இருக்குது? என்னோட எம்சிக்யூ புக்கில் இருக்குது. இந்த எம்சிக்யூஸை வாங்கி கான்செப்ட் வைஸ் படிச்சிட்டிங்க சார், அந்த எம்சிக்யூஸை ஃபுல்லாக வீடியோ கொடுத்துருவீங்களா? இப்போ அதுதான் வீடியோ கொடுத்துட்டு வரேன். நான் ஒவ்வொரு வீடியோவில் என்ன சொல்லுவேன்னா, இந்த ப்ராப்ளம் என்னோட எம்சிக்யூ புக்லெட்டில் கேட்ட ப்ராப்ளம், ஸோ ப்ராப்ளம் நம்பர் 236, அதே போல் ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் மென்ஷன் பண்ணி போடுவேன். அப்போது எம்சிக்யூஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும், அதெல்லாம் சால்வ் பண்ணி போட்டுருவேன். அந்த புத்தகத்தை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டாவே 145 உள்ளே இருக்குன்றது நான் தெளிவாக சொல்லுவேன். இம்மிடியேட்டாக அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம சிலபஸ் படித்து முடிச்சுட்டு வாங்கிக்கலாம் அப்படி பண்ணக்கூடாது. ஃபுல் சிலபஸ் உங்களால் படித்து சீக்கிரம் முடிக்க முடியாது. ஒரு கண்டென்ட் எடுக்கிறீங்க, அதை படிக்கிறீங்க, அதோட எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் ஐடியா. அதுக்கப்புறம் அதுக்கான டெஸ்ட் கொஸ்டினை போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் இந்த மார்க்கை உங்களால் ரீச் பண்ண முடியும். ஓகே ஃபைன். இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ என்னன்றது, அதாவது டிஃபரன்ஷியல் கால்குலஸ்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக டிஃபரன்ஷியல் கால்குலஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் இதுதாங்க. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுடைய nth டெரிவேட்டிவ் வந்து அந்த ஃபங்க்ஷனே தான். ஸோ nth டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனோட nth டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் தான். அதனால தான் இது ரொம்ப பியூட்டி. ஓகே, வேற எந்த ஃபங்க்ஷனும் அப்படி இருக்காது. ஓகே, ஜீரோ ஃபங்க்ஷன் எடுத்துப்பீங்க, ஒரு நான் ஜீரோ ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஃபங்க்ஷனோட nth டெரிவேட்டிவ் ஜீரோ தான். பட் நான் ஜீரோ ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்மூத் ஃபங்க்ஷனாக இருக்குது, ஒரு நான் ஜீரோ ஃபங்க்ஷன் இன்ஃபினிட்லி டிஃபரன்ஷியபிள், இட் டசன்ட் சேஞ்ச் இஸ் டெரிவேட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் தான். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனுங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படி பார்க்கலாம். y equal to e power x, the radius of converges at the radius of curvature at x equal to 0ன்றதை கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி √2, ஆப்ஷன் சி 2 power 3/2. இது நத்திங் பட் 2 √2. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா 2 √2. ஆப்ஷன் டி வந்து 2. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்முலா என்ன? ρ equal to 1 plus y dash square whole power 3/2 divided by y double dash. ஸோ இதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருடைய ஃபார்முலா கார்ட்டீசியன் ஃபார்மேட்டுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்னா அந்த ஃபங்க்ஷனுடைய ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் y டேஷ்னா கிடைக்கும் e power x தான். அடுத்து இப்போ y டபுள் டேஷ்னா கிடைக்கும் e power x தான். பாயிண்ட் அட் ஜீரோவில் கேட்குறாங்களா? ஸோ y டேஷ் அட் ஜீரோ பார்த்தீங்கன்னா e power 0. e power 0 வேல்யூ என்னது? 1. y டபுள் டேஷ் அட் ஜீரோ பார்க்குறீங்க, e power 0 வேல்யூ என்னது? 1. அதனால தான் ஸ்பெஷல் கர்வ்னு சொல்கிறேன். ஸோ y equal to 1 plus 1 ஸ்கொயரு, ஏன்னா y டேஷ் ஸ்கொயர்னா y டேஷ் வேல்யூ போட்டிங்க 1 ஸ்கொயரு ஹோல் பவர் 3/2 டிவைட் பை y டபுள் டேஷோட வேல்யூ வந்து 2 power 3/2. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா இது 2 power 3/2னா √2 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். 3 × √2. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 × √2. ஸோ வேல்யூ வந்து 2 √2 கொடுக்கலாம், அப்படி இல்லைனா 2 power 3/2 கொடுக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. வெரி வெரி சிம்பிள். இதில் என்னங்க இருக்குது? ஒன்றுமே கிடையாதுல்ல. ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் நிறையா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு வேறு லெவலில் கை கொடுக்கும். இது போல் எல்லா ஏரியா ப்ராப்ளம் நான் நீட்டாக என்ன பண்ண போகிறேன்னா ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுக்க போகிறேன். ஸோ என்னோட சேனலை வாட்ச் பண்ணுறீங்க, நான் ப்ரொவைட் பண்ணுற ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லியும் சப்ஜெக்ட் டச்சில் இருங்க. உங்களால் ஈஸியாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸ்மார்ட்டாக இருந்துட்டாலும் மட்டும் போதாது, நீங்கள் ஹார்ட் ஒர்க் ரொம்ப பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ இனிஷியல் ஸ்டேஜ் இருக்கிறவங்க, ரொம்ப பிகினியர்ஸாக இருக்கீங்க, எனக்கு சப்ஜெக்ட் மறந்து போச்சு சார் அப்படின்னு ரொம்ப பேர் வருத்தப்படுறீங்க. மறக்க வேணாம், நீங்கள் முதல்ல எங்கள் வீடியோஸை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாவே நம்மளுக்கு ஓரளவுக்கு இதெல்லாம் படிச்சிருக்கோம், தெரியுது, இந்த கான்செப்ட் உங்களுக்கு படித்தா போதுன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வந்துடும். அதனால நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ஜஸ்ட் சிம்பிள். இந்த ப்ராப்ளம் பாருங்கள், நான் எவ்வளோ சீக்கிரமாக போட்டேன் பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தை நான் ஒர்க் அவுட் பண்ணவே மாட்டேன், பார்த்தோன்னே டிக் அடிப்பேன். அந்த ட்ரிக்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், என்ன ரீசன்றது பின்னாடி உங்களுக்கு ஃபியூச்சரில் புரியும். ஸோ இப்போ நீங்கள் கற்றுக்குவோன்னா நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இந்த ப்ராப்ளத்தை பார்த்தோன்னே டிக் பண்ணலாம் அப்படின்றதுலாம் உங்களுக்கு நான் வந்து லேட்டராக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபர்தராக உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், 9384686847. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.